ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மட்டன் சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அந்த மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது வேக வைக்கிறதுக்கான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வேகட்டும். அதே சமயத்தில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 ஸ்பூன் தான். அடுத்து ஒரு 2-3 பட்டை, அப்புறம் ஒரு 4-5 சிவப்பு மிளகாய் வத்தல் அது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சில்லு ஒரு 4-5 பீஸ் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் மேலே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வதக்கி வச்சுருந்ததை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சாச்சு. நல்லா மையாக அரைச்சிருங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வேறு எந்த ஒரு மசாலா பொடியுமே தேவையில்லை. ஸோ நம்ம வதக்கின அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 2 பரட்டி விட்டுட்டு அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன போட்டு அரைச்சோம் அப்படின்னா, மிளகு, சோம்பு, பட்டை, வத்தல், இது 4 ஐட்டம்ஸ் தான். அதை வறுத்துட்டு அது கூட இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதோடு சேர்த்து அரைச்சிட்டோம். அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பரட்டி விட்டுருங்க. மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்துட்டதுனால ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமே செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்காக தான், நல்லாயிருக்கும். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும். இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான். இது நல்லா சுண்ட வற்றணும். அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். நீங்கள் சுக்கா விட இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம ஹரிஷ் கிச்சனில் சுக்காவும் போட்டிருக்கேன். ஸோ அதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேறு ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பரட்டி விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.